ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 4 துர்வாசர் அம்பரீஷருக்கு செய்த குற்றம் என்னும் தலைப்பில் பதம் 63. ஸ்ரீ பகவான் உவாச்ச அகம் பக்த பராதீனோ ஹி அஸ்வதந்திர இவ த்விஜ சாதுபிர்கிரஸ்த ஹிருதயோ பக்தைர் பக்த ஜனப்பிரியக. ஒன் பை வேர்ட் மீனிங். ஸ்ரீ பகவான் உவாச்ச, பகவான் கூறினார், அகம் நான் பக்த பராதீன என் பக்தர்களின் விருப்பத்திற்கு கீழ்ப்படிந்தவன். ஹி உண்மையில் அஸ்வதந்தர நான் சுதந்திரமானவன் அல்ல. இவ அதே போல த்விஜ பிராமணரே சாதுபி எல்லா பௌதிக ஆசைகளிலிருந்தும் முற்றிலும் விடுபட்டுள்ள தூய பக்தர்களால் கிரஸ்த ஹிருதய என்னுடைய இதயம் அவர்களுக்கு கட்டுப்பட்டுள்ளது. பக்தை அவர்கள் பக்தர்களாக இருப்பதால் பக்த ஜனப்பிரிய என்னுடைய பக்தன் மட்டுமின்றி பக்தனுக்கு பக்தனும் எனக்கு மிகவும் பிரியமானவன். டிரான்ஸ்லேஷன். பகவான் கிருஷ்ணர் பிராமணரிடம் கூறினார், நான் முற்றிலும் என் பக்தர்களுடைய கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கிறேன். உண்மையில் பக்தர்களுக்கு நான் அடிமைப்பட்டவன். எனது பக்தர்கள் பௌதீக ஆசைகளை முற்றிலும் துறந்தவர்கள் என்பதால் அவர்களுடைய இதய ஆழத்தில் மட்டுமே நான் அமர்ந்தவனாக இருக்கிறேன். என் பக்தனின் பக்தர்களும் எனக்கு மிகவும் பிரியமானவர்களாதலால் என் பக்தனை பற்றி சொல்ல தேவையில்லை. பர்பட் பை ஷில பிரபாத். ஜெய் ஷில பிரபாத். பிரம்மதேவர் மற்றும் சிவபெருமான் உட்பட பிரபஞ்சத்தில் உள்ள சிறந்த மகா புருஷர்கள் அனைவரும் பகவான் கிருஷ்ணரின் முழு கட்டுப்பாட்டில் உள்ளனர். ஆனால் பகவானோ அவரது பக்தர்களின் பூரண கட்டுப்பாட்டில் இருக்கிறார். ஏன்? பக்தனின் இதயத்தில் பௌதீக ஆசைகள் இல்லை. அன்யாபிலாஷிதா சூன்யம். எப்போதும் பகவான் கிருஷ்ணரை நினைத்து அவருக்கு தொண்டு செய்வது ஒன்றுதான் பக்தனுடைய ஒரே ஆசை. அவனுக்குள்ள உன்னதமான இந்த தகுதியினால் பக்தனிடம் பகவான் பெரும் அன்பு கொண்டிருக்கிறார். உண்மையில் பக்தனிடம் மட்டுமல்லாமல் பக்தனின் பக்தனிடமும் கூட அவர் பேரன்பு கொண்டுள்ளார். ஸ்ரீல நரோத்தமதாச தாகூரார் இவ்வாறு கூறுகிறார், சாடியா வைஷ்ணவ சேவோ நிஸ்தார பாயேச்சே கேபா. ஒருவன் ஒரு பக்தனின் பக்தனாக இருந்தாலொழிய தொண்டனுக்கு தொண்டனாக இருந்தாலொழிய அவனால் பௌதீக சிக்கலிலிருந்து விடுபட முடியாது. எனவே சைத்தன்ய மகாபிரபு தம்மை கோபி பர்து பத கமலையோர் தாச தாசானு தாச என்று கூறிக்கொண்டார். இவ்வாறாக நாம் அனைவரும் பகவான் கிருஷ்ணரின் நேரடியான தொண்டர்களாக இல்லாமல் அவரது தொண்டர்களின் தொண்டர்களாக இருக்க வேண்டும். தொண்டர்களுக்கு தொண்டு செய்யும் உன்னத அடக்கமுடையவர்களாக பக்தி உடையவர்களாக இருக்க வேண்டும். பிரம்மா, நாரதர், வியாசதேவர் மற்றும் சுகதேவ கோஸ்வாமியை போன்ற பக்தர்கள் பகவானின் நேரடியான தொண்டர்கள் ஆவார்கள். 6 கோஸ்வாமிகளைப் போல நாரதர், வியாசர் மற்றும் சுகதேவர் ஆகியோரின் தொண்டராக இருப்பவர் இன்னும் அதிக பக்தியுடையவர் ஆவார். எனவே ஸ்ரீல விஸ்வநாத சக்கரவர்த்தி தாகூரார் கூறுகிறார், யஷ்ய பிரசாதாத் பகவத் பிரசாத. அதாவது ஆன்மீக குருவிற்கு ஒருவர் உண்மையான சேவை செய்வாரானால் அத்தகைய ஒரு பக்தருக்கு கிருஷ்ணர் பெரும் ஆதரவு காட்டுவார் என்பதில் சந்தேகம் இல்லை. நேரடியாக பகவானின் உபதேசங்களை பின்பற்றுவதை விட ஒரு பக்தரின் உபதேசங்களை பின்பற்றுவது அதிக மதிப்புடையது ஆகும். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 4 துர்வாச முனிவர் அம்பரீஷருக்கு செய்த குற்றம் என்னும் தலைப்பில் பதம் 63 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. குருதேவுக்கு ஜெய்.